ஆர்ஆர்பி குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 20 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா வந்து விச் செல் ஆர்கனல்லா இஸ் நோன் அஸ் சூசைடல் பேக் ஆஃப் த செல். அதாவது செல்லுடைய சூசைடல் பேக், தற்கொலை பை என்று அழைக்கப்படும் ஆர்கனல்லா எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா லைசோசோம் தான். அதே மாதிரி சூசைடல் பேக் அது மட்டும்தான் அதோட ஸ்பெஷல் நேமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 2-3 நேம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து டெமாலிஷன் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேவெஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து அது டெட் செல்ஸை வந்து டைஜஸ்ட் பண்றதுனால சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஹவுஸ் கீப்பர்னு சொல்லுவாங்க. ஏன்னா செல்லுக்குள்ள வந்து ஏதாவது மைக்ரோ ஆர்கனெல்லாம் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படின்னா அதை ரிப்பேர் பண்றது. ஒருவேளை ரிப்பேர் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதை டைஜஸ்ட் பண்ற வேலையும் செய்யும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதே WBC இருக்கக்கூடிய லைசோசோம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பேத்தோஜென்ஸை கில் பண்ற வேலை பண்ணும். சரி, இப்போ வந்து இதுல என்ன சூசைடல் பேக்னு சொல்லிட்டு செல்லில் வந்து இருக்கக்கூடிய ஆர்கனலா எதுனா லைசோசோம் தான். நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரோசோம் இதெல்லாம் வராது, லைசோசோம் மட்டும்தான் வரும். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த சிமிலாரிட்டி பிட்வீன் ஃபெர்மெண்டேஷன் இன் ஈஸ்ட் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்கிங் பிளேஸ் இன் த மசில் செல். அதாவது ஈஸ்ட்ல ஒரு டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடக்குது. ரெஸ்பிரேஷன்னா என்ன, ஃபுட்டு வந்து எப்படி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நம்மளுடைய பாடி செல்ஸ்லயும் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஓகேங்களா. ரெண்டுலயும் வந்து என்ன வந்து சேமா இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இப்போ லாக்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏரோபிக் அனரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெர்மெண்டேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் எடுத்துக்கும். அதே மாதிரி வந்து இப்போ ரெண்டுக்கும் சிமிலாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மசில் செல்ல நடக்கக்கூடிய அனரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் பார்க்கணும். காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காற்றில்லா சுவாசம் அப்ப நம்மளோட பாடியில என்ன உருவாகும் அப்படின்னா லாக்டிக் ஆசிட் உருவாகும், எனர்ஜி உருவாகும். இதே வந்து காற்றுள்ள சுவாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி இதெல்லாம் உருவாகும். இதே ஈஸ்ட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எத்தனால் உருவாகும். அப்ப சிமிலாரிட்டி தான் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே எதுல நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசத்துல தான் நடக்கும். அதான் சிமிலாரிட்டி. எங்க இருக்கு, லாக்டிக் ஆசிட் ரெண்டுலயுமே ஃபார்ம் ஆகுமா, இல்ல மசில் செல்ல மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த ஆன்சர் கிடையாது. அதுக்கடுத்து டேக் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம், இதுதான் ஆன்சர். வேற என்ன கொடுத்திருக்காங்க, எத்தனால் வந்து எதுல ஃபார்ம் ஆகும், இதுல ஈஸ்ட்ல ஃபார்ம் ஆகும். அப்ப இது வராது. டேக் பிளேஸ் இன் மைட்டோகாண்ட்ரியாலயே நடக்குது, கிடையாது. எங்க வந்து மைட்டோகாண்ட்ரியால ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் நடக்கும். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது கிடையாது. சோ ரெண்டுக்கும் காமன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த blank கொடுத்திருக்காங்க. டேஷ் ஆஃப் த செல் பைருவேட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் குளுக்கோஸ். குளுக்கோஸ் வந்து டைரக்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து செல் எடுத்துக்குது அப்படின்னா சைட்டோபிளாசத்துல பைருவேட்டா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பைருவேட் தான் வந்து மைட்டோகாண்ட்ரியால எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப பைருவேட்டா எங்க கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கறத கேள்வி. இந்த டேஷ் ஆஃப் த செல் பைருவேட் இஸ் ஃபார்ம்டு எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, ஃப்ரம் குளுக்கோஸ்ல இருந்து அப்படின்னா சைட்டோபிளாசம். இந்த பைருவேட் வந்து ஏடிபி அதில் கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரைன் ஆர் தோஸ் தட் அலோ பெனட்ரேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எதை வந்து அலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. என்ன அப்படின்னா வந்து சால்வெண்ட், சால்யூட். சால்வெண்ட் அப்படின்னா வந்து கரைப்பான், சால்யூட் அப்படின்னா வந்து கரைபொருள். அப்ப வந்து எதை அலோ பண்ணும் அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாது, செல் மெம்பரைன் இருக்குல்ல, அதான் வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரைன் சொல்றாங்க. ஓகேங்களா. செல் மெம்பரைனுக்கு இன்னொரு பேரு, இன்னொன்னு பிளாஸ்மா லெம்மானும் சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எதை அலோ பண்ணும் அப்படின்னா வந்து சால்வெண்ட், கரைபொருளை வந்து அலோ பண்ணும், கரைப்பானை வந்து அலோ பண்ணாது, சால்யூட்டை அலோ பண்ணாது தான் ஆன்சர். எங்க இருக்கு, நெய்தர் சால்வ், ரெண்டையுமே அலோ பண்ணாது இல்ல. only solvent molecules but not solute molecules, இதுதான் ஆன்சர். both solvent and solute இல்ல, only solute molecules but not solvent molecule. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கரைப்பானை தான் அலோ பண்ணும், கரை பொருளை வந்து அலோ பண்ணாது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், which cell organella detoxifies toxin and drug. ரெண்டையும் வந்து டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய செல் ஆர்கனல்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து
ER எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆர்கனல்ல ஏதாவது வந்து டாக்ஸின்ஸ் ஏதாவது இருக்கு, ட்ரக்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை டீடாக்சிஃபை பண்ற வேலையை வந்து ER தான் பண்ணும். ஓகேங்களா, இது எங்க இருக்கு அப்படின்னா வந்து நியூக்ளியஸ் பக்கத்துல இருக்கு. இதுல என்ன இருக்கும், ரெண்டு டைப்பா இருக்கும். ரைபோசோம்ஸ் இருக்கக்கூடியது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவாங்க, ரைபோசோம் இல்லாத ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், why are mitochondria considered as weird organella? ஏன் வந்து மைட்டோகாண்ட்ரியாவை வியர்ட் ஆர்கனலா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தான் கேள்வி. ஏன்னா அதுல ரைபோசோமும் டிஎன்ஏவும் இருக்கும். மற்ற ஆர்கனலால இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா டிஎன்ஏ வந்து நியூக்ளியஸை தவிர ரெண்டு இடத்துல இருக்கும். ஒன்னு பிளாஸ்டிட்ல இருக்கும், இன்னொன்னு மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். அப்ப அதனாலதான் வந்து சொல்றாங்க. சரி, காரணம் என்ன அப்படின்னா வந்து அதான் சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பிகாஸ் தே கேன் டைஜஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம். இல்ல, லைசோசோம் தான் மைக்ரோ ஆர்கானிசம் டைஜஸ்ட் பண்ணும். பிகாஸ் தே கண்டெயின் ரைபோசோம் அண்ட் டிஎன்ஏ. ரைபோசோம்ஸ் டிஎன்ஏ இருக்கிறதுனால தான் வியர்ட் ஆர்கனலான்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதுதான் ஆன்சர். வேற என்ன கொடுத்துருக்காங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லா. ஆமா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் தான். ஆனா அதுதான் காரணமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் தே ஆர் த ஸ்டோரேஜ் ஆஃப் செல்லுலர் கண்டென்ட். செல்லுலர் கண்டென்டோடைய சேமிப்பு பொருளா இருக்கு அப்படின்னா அது வேக்யூல்ஸ் தான். இது கிடையாது. இது ரெண்டும் ரிலேட்டடா இருக்கு. இதுல வந்து நம்ம வியர்ட் ஆர்கனலா இது வந்து என்னன்னா அதோட நார்மல் ஃபங்க்ஷன். வியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போது என்ன வந்து அசாதாரணமா இருக்கு அப்படின்னா டிஎன்ஏ தான் அப்படிங்கிறது தான். அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் நியூக்ளியஸ் ஆஃப் செல் விச் டூ செல் ஆர்கனலா ஹாவ் தேர் ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம். அதாவது முன்னாடி கேட்ட கொஸ்டினே தான். நியூக்ளியஸை தவிர வேற எதுல வந்து டிஎன்ஏவும் ரைபோசோமும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மைட்டோகாண்ட்ரியால ஒண்ணு, பிளாஸ்டிட்ல ரெண்டுலயும் தான் இருக்கு. லைசோசோம் இதுலலாம் கிடையாது, இதுல கிடையாது, இதுல கிடையாது, இதுல கிடையாது. சரிங்களா, அப்ப ரெண்டு ஆர்கனலா தான் இருக்கு. பிளாஸ்டிட்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அனிமல் பிளான்ட் செல்ல இருக்கும், அனிமல் செல்ல இருக்காது. ஓகேங்களா, மைட்டோகாண்ட்ரியா ரெண்டுலயுமே இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. which molecule is known as எனர்ஜி கரன்சி ஆஃப் செல்? எனர்ஜி கரன்சி எங்க உருவாகுது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால. எந்த ஃபார்ம்னா ஏடிபி, அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதான் எனர்ஜி. ஏடிபி தான் ஏடிபியை கன்வெர்ட் ஆகும். ஏடிபினா அடினோசின் டை பாஸ்பேட். கடைசியா கிடைக்கக்கூடிய அடினோசின் ட்ரை பாஸ்பேட் தான் எனர்ஜி கரன்சி. ஓகேங்களா, அப்ப இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9. which of the following cellular compounds are known as the protein factory of cell? செல்லுடைய புரோட்டீன் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைபோசோம் தான். ஓகேங்களா, ரைபோசோம்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன் ரைபோசோம்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ற வேலையை, புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ற வேலையை ரைபோசோம் செய்யும். இது எங்கெங்க இருக்கு அப்படின்னு செல்லுல பார்த்தோம் அப்படின்னா ERல இருக்கு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருக்கு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செல்லுல வந்து தனியாவும் காணப்படுதுன்னு சொல்றாங்க. பிளாஸ்டிட்லயும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கிடையாது. புரோட்டீன் சிந்தசைஸ் பண்றது ரைபோசோம் மட்டும்தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. some feature of prokaryotic cell are mentioned below. இன்கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோகாரியோட்டிக் செல்னா ஒரு மேம்பாடு அடையாத செல். அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு செல் டாபிக்லாம் நம்ம வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க, ஐடியா கிடைக்கும். எப்படி இருக்கும், நார்மலா வந்து அதுல வந்து என்ன செல் வால் இருக்கும், செல் மெம்பரைன் இருக்கும். உள்ள வந்து எல்லா ஆர்கனலாவும் இருக்குமானா இருக்காது. அதே மாதிரி நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சுத்தி மெம்பரைனால பவுண்ட் ஆயிருக்குமான்னு பார்த்தா இல்ல, பவுண்ட் ஆயிருக்காது. அதனால வந்து மெம்பரைன் பவுண்ட் செல் ஆர்கனல்லாம் இல்ல அதுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி எல்லா ஆர்கனலாவும் இருக்காது. இது யூகரியோட்டிக் செல்னா எல்லா ஆர்கனலாவும் இருக்கும், மெம்பரைனும் பவுண்ட் ஆகி இருக்கும். நியூக்ளியஸ் சுத்தி மெம்பரைன் இருக்கும். அதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸா இருக்கும். அதே மாதிரி அதுல சிங்கிள் குரோமோசோம் இருக்கும், இதுல மோர் தென் 1 குரோமோசோம் இருக்கும், நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சரி, இதுல வந்து எது இல்ல, ப்ரோகாரியோட்டிக் செல்லை பத்தி எது தப்பா இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. மெம்பரைன் பவுண்ட் செல் ஆர்கனலா பிரசன்ட் ஆயிருக்கா, இல்ல பிரசன்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது தப்பு. அப்ப இதுதான் ஆன்சர். வேற என்ன கொடுத்துருக்காங்க, நியூக்ளியர் ரீஜன் நோன் அஸ் நியூக்ளியாய்டு. ப்ரோகாரியோட்டிக் செல்ல இது இருக்கு. சிங்கிள் குரோமோசோம் தான் காணப்படும்னு சொன்னேன். அப்ப இது இருக்கு. யூகரியோட்டிக் செல்லை கம்பேர் பண்ணும்போது ப்ரோகாரியோட்டிக் செல் சின்னதாக தான் இருக்கும். அப்ப இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 11. வேர் ஆர் வேஸ்ட் ப்ராடக்ட் ஸ்டோர்டு வித்தின் த பிளான்ட் செல்? பிளான்ட் செல்ல எங்க வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்னா வேக்யூல்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து பிளான்ட் செல்ல மேஜர் போர்ஷனா ஆக்குபை பண்ணியிருக்கிறதும் வேக்யூல் தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. 12ல chlorophyll pigment is present
sorry pigment is present in which of the following component of the cell? Chlorophyll pigment எங்க இருக்கு நமக்கே தெரியும், பிளாஸ்டிட்ல தான் இருக்கு. ஓகே, குளோரோபிளாஸ்ட், அதாவது பிளாஸ்டிட்ல மூணா குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட்னு சொல்லிட்டு மூணா நம்ம வந்து இன்னும் பிரிச்சோம் அப்படின்னா மூணா பிரிச்சுக்கலாம். குளோரோபிளாஸ்ட்ல தான் குளோரோஃபில் இருக்கு. ஓகேங்களா? குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கிறது கனி மற்றும் ஃப்ளவருக்கு வந்து கலர் கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும். லியூகோபிளாஸ்ட் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும், அது வந்து ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ற வேலையை பண்ணும். ஓகேங்களா? Question number 13. Subunits of prokaryotic ரைபோசோமோட அதுல என்ன இருக்கும், 70s ரைபோசோம் இருக்கும். ஓகேங்களா? அதுல இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னா 50s 30s. ஓகேங்களா? இதே 60s 40s எதுல இருக்கும் அப்படின்னா வந்து யூகேரியோட்டிக் செல்ல இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. 14ல வந்து என்ன அப்படின்னா which of the following cellular compound is absent in most of the prokaryotes? எதுல ப்ரோகேரியட்ஸ்ல மோஸ்ட்லி ஆப்சென்டா இருக்கக்கூடிய செல்லுலர் காம்பனன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி கேட்ட கொஸ்டினை தான் கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. ப்ரோகேரியட்டிக் செல்னா எப்படி இருக்கும்னு சொன்னா ரைபோசோம்ஸ் இருக்கும், செல்வால் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும். ஆனா நியூக்ளியர் சுத்தி மெம்பரைன் இருக்காது. அது எப்படி இருக்கும்னா இப்படி செல் இருக்கு அப்படின்னா நியூக்ளியஸ் இப்படி வந்து நார்மலா யூகேரியோட்டிக் செல்ல இருக்கும், சுத்தி வந்து ஒரு மெம்பரைன் பவுண்ட் ஆகி இதுதான் வந்து நியூக்ளியஸ் இந்த இடத்துல தான் இருக்குங்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியும். ஆனா யூகேரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும், சுத்தி வந்து எது இருக்காது, நியூக்ளியஸை சுத்தி மெம்பரைன் இருக்காது. அப்ப மெம்பரைன் இருக்காது, மாறிடுச்சா? அப்ப என்ன கேட்டிருக்காங்க, எது இல்ல ஆப்சென்ட் அப்படிங்கறதா கேட்டிருக்காங்க. இப்ப நியூக்ளியர் மெம்பரைன் தான் இதுல இல்ல. கொஸ்டின் நம்பர் 15. 15ல என்ன கொடுத்திருக்காங்க, which of the following is called power house of cell? செல்லுடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஏன்னு சொல்லிட்டு வரும், மைட்டோகாண்ட்ரியா. ஏன்னா அங்கதான் ஃபுட் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. மைட்டோகாண்ட்ரியால தான் வந்து எந்த ஃபார்ம்ல அப்படின்னா ஏடிபியா. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 16. which of the following organism is the cell theory given by Schleiden Swan not applied? எந்த ஆர்கானிசம்க்கு வந்து செல் தியரி அப்ளிகபிள் கிடையாது. செல் தியரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு உயிருள்ள செல்லுக்கு தான் செல் தியரி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வெளியே வந்து உயிரற்ற நிலையில் இருக்கும், செல்லுக்குள்ள போகும்போது தான் உயிருள்ள நிலையில் இருக்கும். அதுக்கு செல்வால் இருக்குமான்னு கேட்டா அது செல்வால்லாம் இருக்காது, ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒன்று இருக்கும், அது சுத்தி வந்து புரோட்டீனான ஆனா ஒரு கவர் தான் இருக்கும். அதனால வைரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு செல் தியரி அப்ளை ஆகாது. மீறி வந்து நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமுக்கும் செல் தியரி அப்ளிகபிள் ஆகும். அப்ப அப்ளிகபிள் எதுக்கு ஆகாதுங்கிற கேள்விதான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 17. The smallest unit of life capable of independent of existence. இருக்கிறதுல அதாவது நம்மளோட லைஃபோட அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அது எதையா டிபெண்ட் பண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும், மற்றது எல்லாமே தான் செல்லை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ வந்து இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் ஏ 17க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சைட்டோபிளாசம், வாக்யூல், புரோட்டோபிளாசம் இதெல்லாம் வந்து செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 18. The jelly like substance between the nucleus and cell membrane. அதாவது செல் இருக்கு, அதை சுத்தி என்னது செல் இருக்கு, அதனால செல் வால் இருக்கும், உள்ள வந்து சைட்டோபிளாசம் இருக்கும், இந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ் சுத்தி நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க, இதுக்குள்ள வந்து செல் மெம்பரைன் இருக்கும், செல் வால்க்கு அடுத்த லேயர் செல் மெம்பரைன். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து சைட்டோபிளாசம். இதுக்குள்ள இருக்கிறது வந்து நியூக்ளியோபிளாசம், லிக்விட் தான். ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சைட்டோபிளாசம் தான் ஆன்சர். அடுத்து 19. What do we call the process of contraction of the cell away from the cell wall? அதாவது செல்லை விட்டு செல் வால் வந்து உள்ள போகும் எப்ப அப்படின்னா வந்து செல்வாலை விட்டு செல் வந்து அப்படியே உள்ள போகும் எப்ப அப்படின்னா வந்து வாட்டர் லாஸ் ஆகும்போது, தண்ணி எல்லாம் வந்து எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து செல் இருக்கு அப்படின்னா வந்து செல் வால் உள்ள வந்து செல்லுக்கான செல் மெம்பரைன் எல்லாமே இருக்கும். இப்ப எப்ப வந்து இது வந்து இதை விட்டு தனியா போகும் அப்படின்னா வந்து வாட்டர் லாஸ் ஆகும்போது அந்த ப்ராசஸ்க்கு பேரு பிளாஸ்மாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. 20ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் செல்டு ஃபெர்டிலைஸ்டு எக் இஸ் கால்டு. சிங்கிள் செல்டு அதாவது நல்லா வந்து ஃபெர்டிலைஸ்டு எக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்ஸ் வந்து என்ன சொல்றது எக் செல்லும் ஓவம் செல்லும் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது தான் வந்து ஜைகோட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஜைகோட் ஃபார்ம் ஆகுறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டோசைட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஜைகோட் வந்து அந்த வால்ல போய் இம்ப்ளான்ட் ஆகும். யுட்ரஸோட வால்ல வந்து இம்ப்ளான்ட் ஆகும். அதான் வந்து பிளாஸ்டோசைட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது செகண்ட் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். உள்ள பேபிக்கு டெவலப் ஆகக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதான் வந்து எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஃபீட்டஸ்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்கும் எல்லாமே. அது வந்து என்னன்னா ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிங்கிள் செல்டு ஃபெர்டிலைஸ்டு எக் ஸ்டார்டிங் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க, எக் தான் கேட்டிருக்காங்க. இப்ப ஜைகோட்னு சொல்லுவாங்க, அதான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, அப்ப இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து எது கரெக்டா அந்த டேர்ம் தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது, செகண்ட், தேர்டு, ஃபோர்த் அது. ஓகேங்களா, சரி இன்னைக்கு கிளாஸ்ல 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இது ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் செல் டாபிக்ல. தேங்க்யூ. மறக்காம வந்து அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.